ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம 60 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சோட டே 12 இன்னைக்கு டேட்டு ஏப்ரல் 12 காய்ஸ். இப்போது டைம் என்னன்னா 6:10 ஆகுது. இன்னைக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். சண்டேன்றதுனால காலையிலே ஆன் பண்ணேன் கைஸ். ஆர்டரே சுத்தமாக இல்லை. அப்புறம் ஆஃப் பண்ணி போட்டேன். அப்புறம் இப்போ ஆன் பண்ணி பார்த்தேன், ஒரு ரைடு கிடச்சிது. இது பார்சலு குரோம்பேட் எம்ஐடி பிரிட்ஜு கீழே பிக்கப் பண்ணி மந்தவெளி ட்ராப்பு கைஸ். இது 21 கிலோமீட்ரு 41 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டுருந்துச்சு. இதுக்கு அமௌண்ட்டு 233 வந்துச்சு. கஸ்டமர் பார்சல் பிக் பண்ணுற இடத்துலையே 250 பே பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பார்சல் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த பார்சல் தான் அது. நம்ம வீடியோ பார்க்குற ப்ரோ ஒருத்தர் பைக் பூஸ்ட்னா என்னன்னு கேட்டிருந்தாரு ரேப்பிடோவில். பைக் பூஸ்ட்னா என்னென்னா, இப்போ நமக்கு ஆர்டர் வரும்போது பைக் பூஸ்ட்னு 2 விதமாக வரும் கைஸ். இல்லை, பைக் பூஸ்ட்டு, பைக் மெட்ரோன்னு வரும். மெட்ரோ வந்து மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து போடுறவங்களுக்கு எல்லாருக்கும் பைக் மெட்ரோன்னு தான் வரும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் பைக் பூஸ்ட்டுன்னு வந்தால் நமக்கு அமௌண்ட் கம்மியாக வரும் கைஸ். அது எதனால் கம்மியாக வருதுன்னா, இப்போ கஸ்டமர் வந்து இது புக் பண்ணுறாங்கல்ல, ரேப்பிடோ புக் பண்ணும்போது அவங்க எந்த ட்ராப்புக்கு போகணுமோ அந்த ட்ராப் லொக்கேஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபர்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆஃபரை கிளிக் பண்ணால் அதில் ஒரு டிஸ்கவுண்ட் காமிக்கும் கைஸ். அந்த டிஸ்கவுண்ட்டை அப்ளை பண்ணி அவங்க புக் பண்ணாங்கன்னா அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு லாங் ஆர்டர்லாம் போட்டாங்கன்னா 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா மைனஸ் பண்ணுவாங்க ரேப்பிடோ அவங்களுக்கு ஆஃபராக. அந்த காசு அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்மள்டேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. அதுதான் பைக் பூஸ்ட்டு. இப்போது பைக் ஆர்டர்னால் நார்மலாக நமக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே சொல்கிறேன். அது 0லேருந்து 5 கிலோமீட்டருக்கு ஒரு அமௌண்ட்டு, 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டருக்கு ஒரு அமௌண்ட்டு, 10 கிலோமீட்டருக்கு மேலே எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் அதுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு 3 டிஃப்ரெண்ட்டாக அமௌண்ட்டு கொடுப்பாங்க கைஸ். நம்ம 10 கிலோமீட்டரை பற்றி பேசலாம், ஏன்னா அதுக்கு கீழே நான் எடுக்க மாட்டேன். அந்த ரேட் கார்டை நான் போடுறேன், அதை பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ 10 கிலோமீட்டருக்கு பைக் ஆர்டராக இருந்தால் ஒரு கிலோமீட்டருக்கு 11 ரூபா 50 பைசா வரும். இதே பைக் பூஸ்டாக இருந்தால் 10 ரூபா வரும். இதுதான் பைக் பூஸ்ட்டுக்கும் பைக் டாக்ஸி ஆர்டருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இது வந்து ரேப்பிடோவில். அப்புறம் நம்மளோட ஏர்னிங்ஸுக்கு என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறோன்னா, ரேப்பிடோ, ஓலா, ஊபரு, போர்ட்டர் 4 ஆப்பு யூஸ் பண்ணுறோம் கைஸ். இந்த 4 ஆப்லேயும் வந்து இன்சென்டிவ் கிடையாது. நம்ம இவ்வளோ நேரம் லாகின்ல இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. நம்ம தேவைப்படும் போது ஆன் பண்ணலாம், தேவையில்லாத போது ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு பெனிஃபிட்டான ஆப் கைஸ். இப்போ எப்படின்னா, நான் 4 ஆப்பையும் ஒரே டைமில் ஆன் பண்ணுவேன். எனக்கு தகுந்த மாதிரி ஒரு லாங் கிலோமீட்டர் எந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு வருதோ நான் அந்த ஆப்பை அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ள 3 ஆப்பையும் ஆஃப்லைனில் போட்டுருவேன். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இப்போ எனக்கு கிடைச்சது பார்சல் ஆர்டரு. இது வந்து மந்தவெளி போகிற வழியில் கிண்டி, டி நகர், கேகே நகர் ஏதாச்சும் ஆர்டர் கிடைச்சா நான் போகிற வழியிலே அப்படியே எடுத்துடலாம். டபுள் ஆர்டரு, அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. இந்த 4 ஆப்பும் தான் கைஸ் நம்ம ஏர்னிங்ஸுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஓலா, ஊபர், ரேப்பிடோ இந்த 3 ஆப்லேயும் பைக் டாக்ஸி ஆர்டர், பார்சல் ஆர்டர் 2மே வரும் கைஸ். போர்ட்டரில் மட்டும் பார்சல் ரைடு மட்டும்தான் வரும். அப்புறம் ரேப்பிடோ வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க. நான் வந்து ரேப்பிடோ வேலெட்டில் அமௌண்ட் வாங்க மாட்டேன் கைஸ். நான் ஸ்ட்ரைட்டாக என்னோட கியூஆர் காட்டிடுவேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. நீங்களும் இப்போ புதுசாக ஓட்டுறீங்கன்னா உங்கள் கியூஆரையே காட்டுங்க, ரேப்பிடோ வேலெட்டில் உள்ள கியூஆரை காட்டாதீங்க. அப்போ வந்து அதில் நமக்கு வர அமௌண்ட்டு போக கமிஷன் உள்ள அமௌண்ட் வந்து அதில் மைனஸ் ஆகிட்டே போகும். அது 300 ரூபா வரைக்கும் அலௌடு உண்டு. 300 ரூபா ஃபுல்லானதுக்கப்புறம் மினிமம் 60 ரூபா கட்டினா போதும் கைஸ். 60 ரூபா கட்டினா மறுபடியும் ஆன் ஆகிடும். 300 ரூபா நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா ஆஃப்லைனில் விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ண முடியாது. நம்ம மினிமம் 60 ரூபா கட்டணும். 60 ரூபா கட்டிட்டா திரும்ப பழையபடி நம்ம ஆர்டர் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அதனால் நம்ம ரேப்பிடோ வேலெட்டில் அமௌண்ட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கியூஆர் கோடை காமிச்சா போதும் கைஸ். நான் எல்லா ஆப்லேயுமே அப்படி தான். போர்ட்டர், ஓலா, ஊபர் எது போனாலும் அந்த ஆப்போட கியூஆர் காமிக்க மாட்டேன். என்னோடய கியூஆரை காமிச்சு அமௌண்ட் வாங்கிடுவேன்.
அதுக்கப்புறமா நம்ம பே பண்ணிக்கலாம் கைஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ரேப்பிடோ ஓட்டுறதுக்கு பெஸ்ட்டு மைலேஜ் பைக் எதுனா, இப்போ வந்து நான் ஓட்டுறது வந்து ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸு. ஹெச்எஃப் டீலக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அதுலேயே இது ஹெச்எஃப் 100. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அதில் செல்ஃப் வரும், இதில் செல்ஃப் வராது, ஒன்லி கிக்கர் தான். அப்புறம் டயர் அதில் வந்து டியூப்லெஸ்ஸு, இது டியூப் டயரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த இது மாற்றும் போது டியூப்லெஸ் மாற்றிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இதான் கைஸ் மேஜர் டிஃப்ரெண்ட்டு. என்னோடய பைக் வந்து 60லேருந்து 65 வரைக்கும் மைலேஜ் தருது. பர்ஃபார்மன்ஸு எந்த ப்ராப்ளமும் இல்லை. 30,000 கிலோமீட்டர் ஓடிச்சு, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை இது வரைக்கும். ஐயோ, ஏதோ ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன், எந்த ஆர்டர்னு தெரில. ஊபர் ஆர்டரை கேன்சல் பண்ண வந்தேன் கைஸ். ஏதோ ஒரு ஆர்டர் அக்செப்ட் ஆகிடுச்சு. மைலேஜ் பைக்குனா ஹீரோவில் ஸ்ப்ளெண்டரு, இந்த ஹெச்எஃப் ஸ்ப்ளெண்டரை விட இந்த பைக்கை அதிக மைலேஜ் கொடுக்கும் கைஸ். முடிஞ்சால் இந்த பைக்கை சூஸ் பண்ணுங்கள். பஜாஜில் எல்லா பைக்குமே மைலேஜ் கொடுக்கும், பிளாட்டினா CD100 எல்லாம். ஆனால் மெயின்டெனன்ஸ் அது கொஞ்சம் நம்ம பர்ஃபெக்டாக பார்த்தாகணும். 3000 கிலோமீட்டர் ஓடினாலே நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைனா இன்ஜின் காலி ஆகிடும் கைஸ் அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். அப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட் கம்ப்ளைண்ட் வரும். ஹீரோவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது கைஸ். இப்போ நம்ம 3000 கிலோமீட்டர் தாண்டியும் நம்ம மறந்துட்டோம், ஒரு 5000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடுதுன்னா எந்த ப்ராப்ளமும் வராது, அது ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கூட்டி நான் சென்னையில் ஓட்டினதில்லை. ஆனால் ஸ்கூட்டி வந்து தாங்காது கைஸ். ரேப்பிடோவுக்கு ஸ்கூட்டி செட் ஆகாது. போர்ட்டர் ஓட்டலாம் கைஸ். ரெண்டு போர்ட்டர் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு டபுள் ஆர்டராக ஓட்டலாம் ஸ்கூட்டிலாம் இருந்துச்சுன்னா. ஆனால் ரேப்பிடோவுக்கு ஸ்கூட்டி செட் ஆகாது. நான் வீட்டில் ஒரு ஸ்கூட்டி வச்சுருக்கேன், ரேசட்டாரு யமஹாவில். அது நார்மல் ஓன் யூஸுக்கு தான் ஒர்க் ஆகுது, அதுக்கே அது தாங்க மாட்டேங்குது. அதனால் ஸ்கூட்டி செட் ஆகாது. இன்னொரு பைக்கு டிவிஎஸில் ரைடர் 125ன்னு ஒரு பைக் இருக்குது கைஸ். அது நல்ல பைக்கு. 55லேருந்து 60 மைலேஜ் கொடுக்கும். பவர், பர்ஃபார்மன்ஸு, லுக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் ரேப்பிடோன்னு இல்லாமல் மற்ற யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் ரைடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பைக்கை. முடிஞ்சால் ரேப்பிடோக்காக புதுசாக பைக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பைக் எடுத்துக்கோங்க, நல்ல பைக்கு. இதுக்கு மைலேஜ் முக்கியம் கைஸ். ஸ்கூட்டி மேக்ஸிமம் மைலேஜ் கொடுக்காது. நமக்கு எந்த அளவுக்கு மைலேஜ் பைக்காக சூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டு. கைஸ், பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்தாச்சு. இங்கே தான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஆவடி எடுத்தாச்சு கைஸ். இந்த நேரத்தில் ஆவடி போனால் ஆர்டர் கிடைக்குமான்னு தெரியல. பரவாயில்லை கைஸ், இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 233 வந்துச்சு அமௌண்ட்டு. கஸ்டமர் 250 பே பண்ணிட்டாரு. பிக் பண்ணுறப்பே பே பண்ணிட்டாரு கைஸ். கைஸ், இது பிக்கப்பு 2 கிலோமீட்டரில் பிக்கப்பு கைஸ். கைஸ், பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. பிக்கப் லொக்கேஷன் இந்த சர்ச்சு தான் போட்டிருக்காங்க. அவங்க உள்ளே இருப்பாங்க போல். நானும் ஒரு 10 தடவை கால் பண்ணிட்டேன், எடுக்கவே இல்லை. அந்த சவுண்டில் எப்படி கேட்குன்னு தெரில. அப்புறம் இப்போ தான் எடுத்து பேசினாங்க. அப்படி இந்த சைடில் நின்று வெயிட் பண்ணுங்கள், வரேன் அப்படின்னு இருக்காங்க. சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். கைஸ், இந்த பார்சல் பிக் பண்ணியாச்சு. இந்த ஒரு கீ மட்டும்தான். இது 25 கிலோமீட்டர் 58 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். கைஸ், இது எந்த இடம்னா கத்திப்பாறையிலேருந்து நம்ம போரூருக்கு கட் ஆகும்ல அந்த ரோடு. இப்போ நமக்கு இன்னொரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இங்கே ஒரு 800 மீட்டரில் பிக்கப் பண்ணி வேலப்பஞ்சாவடி ட்ராப்பு 150 சம்திங் வந்துச்சு அமௌண்ட்டு. பரவாயில்ல, போகிற வழி தான். இதையும் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். இது ரேப்பிடோவில் வந்துச்சு கைஸ், பைக் டாக்ஸி ஆர்டர் தான். ஆம், 5313 கால் பண்ணிக்கிறீங்களா? உட்காருங்க. கைஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 14 கிலோமீட்டர் 33 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ்.
இங்கேயா? கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு 163 காமிச்சுது. கஸ்டமர் 165 பே பண்ணிட்டாங்க. கமிஷன் போக 152 வந்திருக்கு கைஸ். அதுவா? என்னங்க ப்ரோ? ஆ ஸ்கேன் பண்ணிக்கோங்க ப்ரோ. 285. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 297 வந்துச்சு. கஸ்டமர் பே பண்ண வேண்டியது 285. கமிஷன் போக 261 வந்துருக்கு கைஸ். கைஸ் நம்ம லாஸ்ட் ரைடு 8:30 முடித்தோம். இப்போ மணி கரெக்டாக 9 நமக்கு இப்போது அடுத்த ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது ஓலாவில் 800 மீட்டரில் பிக்கப் பண்ணி குன்றத்தூர் ட்ராப்பு. ராமாபுரம் இப்போ அடிக்குது இதெல்லாம். கைஸ் பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. இங்கேருந்து தான் பிக்கப் போட்டிருக்காங்க. கால் பண்ணி பார்க்கலாம். ஒரே நிமிஷம். உட்காருங்க. போகலாமா? கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 12 கிலோமீட்டர் 28 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். தேங்க்யூ. கைஸ் இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 147 வந்திருக்கு. கஸ்டமர் 150 பே பண்ணிட்டாங்க. கைஸ் அந்த ரைடு இப்போ தான் முடித்தோம். நமக்கு உடனே அடுத்த ரைடு கிடச்சிருச்சு கைஸ். கேன்சல் பண்ணிட்டாங்க கைஸ். இது 1.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி குரோம்பேட்டை ட்ராப்பு. அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. கைஸ் நம்ம போன ரைடு முடிச்சு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது இங்கேருந்து 1.4 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்பு. இது ஓலாவில் வந்துச்சு கைஸ். OTP 78112. Bye. சரியா? பாக்கெட்ல வச்சு பண்ணு. என்னங்க ப்ரோ போகலாமா? இப்போ கைஸ் நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 11 கிலோமீட்டர் 28 நிமிஷம் காட்டுது கைஸ். ஜிபேவா? கைஸ் இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு
165 வந்துச்சு. கஸ்டமர் 170 பே பண்ணிட்டாரு. கைஸ் அந்த ரைடு முடிச்சுட்டு இப்போ தான் வெளில வந்தேன். நமக்கு இப்போது அடுத்த ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது ஒரு சின்ன ரைடு. 600 மீட்டரில் பிக்கப் பண்ணி 800 மீட்டரில் ட்ராப்பு. அதில் பண்ணிட்டாதீங்க. எவ்வளோ ப்ரோ? 33. தேங்க்யூ ப்ரோ. கைஸ் அந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு 33 வந்துச்சு அமௌண்ட்டு. கமிஷன் போக 28 கைஸ், ப்ளஸ் 28. இந்த ரைடோட நம்ம 1000 ரீச் பண்ணிட்டோம். நம்மளோட இயர்னிங்ஸ் இன்னைக்கு 1013 கைஸ். 1013 மார்னிங் ஈவினிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி 10 கைஸ். அப்படின்னா 4.5 மணி நேரம். பெட்ரோல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 130 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இது இன்னைக்கு போட முடியாது. ஏன்னா அவங்க 200 250 ரூபாய்க்கு பிடிக்கிறப்பயே அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதனால் நாளைக்கு சேர்த்து பார்த்துக்கலாம் கைஸ். இப்போ ஃபுட்டுக்கு 60 ரூபா ஆச்சு. அதை மைனஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராஃபிட் இன்னைக்கு 953 கைஸ். 60 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சில் 12 நாளில் வெற்றிகரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ 12 நாளைக்கு சேர்த்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 17,618 ரூபா ஏர்ன் பண்ணிட்டோம் கைஸ். கைஸ் இன்றைக்கி டேட்டு வந்து 12 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி ஆர்ட்ரு செம்மையாக இருக்குது கைஸ். தாம்பரத்தில் நிற்கும் போதெல்லாம் லாங் ஆர்ட்ரு நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இப்போது நான் ட்ராப் பண்ண ப்ரோவே நான் வந்து இது கோயம்பேடு போகணும், என்னை ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்டார். இல்லை ப்ரோ டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா நாளைக்கு மண்டே கைஸ். மண்டேவை டார்கெட் பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு ஓட்டணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.